இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டிங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் டெசிஷன் மேக்கிங்கில் இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அண்ட் நிறைய சி ப்ரோக்ராமில் நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் நமக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, இது ஸ்விட்ச்னுறது ஒரு டெசிஷன் மேக்கிங் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மொத்தம் 4 கீவேர்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஸ்விட்ச், ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஸ், பிரேக் அண்ட் டிஃபால்ட். இந்த 4 கீவேர்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரூல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு ஸ்விட்ச் கேஸ்மெண்ட்டில் ஒரு ஸ்விட்ச் கேஸ் இருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்விட்ச் கேஸில் நீங்கள் இங்கே கொடுக்குற ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை வேரியபிள், ஓகே, ஸ்விட்ச் அப்படி கொடுக்குறீங்க இல்லைங்களா. ஸ்விட்ச் இங்கே என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் ஆர் ஒரு வேரியபிள், இந்த வேரியபிள் எக்ஸ்பிரஷனுக்கு ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா, இது 2 வேல்யூ தான் ஒன்று வரணும். ஒன்று இன்டீஜராக வரலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கேரக்டர். ஓகே, ஒரு கேரக்டர் இப்படி தான் நீங்கள் கொடுக்க முடியும். இது 2 தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒன்று இன்டீஜர் டைப்பாக இருக்கலாம், இல்லைனா கேர் டைப்பாக இருக்கலாம். இது இந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் இது 2 தான் வரணும். இதுதான் ரூல் நம்பர் 1 அண்ட் ரூல் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ரூல் நம்பர் 2. ஸோ ரூல் நம்பர் 2, நீங்கள் இங்கே கேஸ் கொடுக்குறீங்க இல்லையா, யூ ஜஸ்ட் கிவிங் எ கேஸ். இங்கே ஒரு கேஸ் கொடுக்குறீங்க, இந்த கேஸில் வேல்யூன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, the value 1 இங்கே கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ திஸ் வேல்யூ மஸ்ட் பி அ கான்ஸ்டன்ட். இது என்னவாக இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்டீஜராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம். இந்த 2 கான்ஸ்டன்ட் தவிர நீங்கள் கண்டிப்பாக அங்கே ஒரு வேரியபிள் நேமையோ இல்லை ஒரு எக்ஸ்பிரஷனையோ உங்களால் அங்கே கொடுக்க முடியாது. ஓகே, அண்ட் this is a thing, it is ending with the colon. கண்டிப்பாக this will be ending with the colon. இது எல்லா colon முடிக்க உங்களுக்கு colon தான் முடியும். So this is rule number 2. And I just going for the rule number 3. இந்த ரூல் நம்பர் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க இல்லையா, ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது இந்த ஸ்விட்சில் ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லைனா ஒரு வேரியபிளையோ கொடுக்குறீங்க ஆர் வேரியபிள். இதுக்கான ரிசல்ட் இல்லை வேல்யூ ஒன்று வருவீங்களா, வேரியபிளோட வேல்யூவோ இல்லை எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ வந்து ஒரு 1ன்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே கேஸ் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த கேஸில் நீங்கள் கான்ஸ்டன்ட் தான் கொடுத்துருப்பீங்க 1. ஓகே, இங்கே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அண்ட் ஹியர் இஸ் கம் டு த பிரேக். திஸ் இஸ் ரூல் நம்பர் 3. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த கேஸ் 1 இருக்கு, இந்த வேல்யூ வருது இல்லைங்களா, இந்த வேல்யூ இந்த கான்ஸ்டன்ட் கூட மேட்ச் ஆச்சுன்னா இட் வில் பி மேட்ச் ஆச்சுன்னா அன்டில், ரொம்ப முக்கியமான வார்த்தை, அன்டில் பிரேக் கம்ஸ். அன்டில் பிரேக், இந்த பிரேக் வர வரைக்கும் இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் அது என்ன பண்ணிடும், உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடும். அப்போ இங்கே 1 மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரேக் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆகிடும், ஸ்விட்ச் கேஸை விட்டு உங்களுக்கு பிரேக் வெளியே அனுப்பிடும், பிளாக் விட்டு உங்களுக்கு வெளியே சென்ட் பண்ணிடும். திஸ் இஸ் ரூல் நம்பர் 3. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் இங்கே பிரேக் கொடுக்கலாம் கூட, எங்கே பிரேக் கடைசியாக வருதோ அது வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் அது என்ன பண்ணிடும், எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் ரூல் நம்பர் 3. அண்ட் த நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4 பார்க்கலாங்களா. ஓகே, த ரூல் நம்பர் 4 டிஃபால்ட். ஓகே, இப்போது இந்த ஸ்விட்ச் கேஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்விட்ச் கேஸில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கிறீங்க. ஓகே, ஆர் ஒரு கான்ஸ்டன்ட் கூட கொடுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரு எக்ஸ்பிரஷன் ஆர் வேரியபிள் கொடுக்குறீங்க. இந்த வேரியபிளில் ஒரு வேல்யூ வருது 5ன்னு வருது வச்சுங்களேன். ஓகே, நீங்கள் கேஸ் கொடுத்துக்கிறீங்க, கேஸ் 1 கொடுத்துக்கிறீங்க. ஓகே, இங்கே ஒரு பிரேக் கொடுத்துக்கிறீங்க அண்ட் கேஸ் 2 கொடுத்துருக்கீங்க அண்ட் இங்கே ஒரு பிரேக் கொடுத்துருக்கீங்க அண்ட் கேஸ் இஸ் கண்டினியூ அண்ட் லாஸ்ட்டாக இட் கோ ஃபார் த டிஃபால்ட் பாருங்கள். ஓகே, அண்ட் இஸ் ஹேவிங் எ சம் ஸ்டேட்மெண்ட். இந்த வேல்யூ 51 ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேல்யூ எந்த கேஸ் கூடமே உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக எந்த கேஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும், டிஃபால்ட் கேஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். அண்ட் ரூல் என்ன கேட்டிங்கன்னா, டிஃபால்ட் கேஸ் எந்த கேஸுமே மேட்ச் ஆகலாம், டிஃபால்ட் கேஸ் மேட்ச் ஆகிடும். அண்ட் ஒன்லி 1 டிஃபால்ட் கேஸ் இன் ஸ்விட்ச் கேஸ், ஒரே ஒரு டிஃபால்ட்டு தான் இருக்க முடியும். ஓகே, அண்ட் திஸ் திங், அண்ட் திஸ் இஸ் ரூல் நம்பர் 4.
ஓகே அண்ட் ஹேவிங் எ கொஸ்டின் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இப்போ இந்த மைண்டில் உங்களுக்கு வரலாம் ஏன் வந்து டிஃபால்ட்டில் மட்டும் இங்கே பிரேக் இல்லை இங்கே பிரேக் கொடுத்தா என்ன ஆகும் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கடைசி ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதுக்கு பிரேக் ஓகே ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறமா எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமா பிளாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் ஸோ இங்கே நம்ம பிரேக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் லிசன் யா ஓகே ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரூல் நம்பர் 5 ஓகே டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே கடைசியாக தான் கொடுக்கணுமா அவசியமே கிடையாது ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டில் கூட கொடுக்கலாம் சுவிட்ச் கேஸில் ஃபஸ்ட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸ்பிரஷனையோ இல்லை வேரியபிளையோ கொடுத்து ஃபஸ்ட்டில் கூட நீங்கள் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும் டிஃபால்ட் கொடுத்துடலாம் பட் என்னன்னா இங்கே கண்டிப்பாக நீங்கள் என்ன கொடுத்தாகணும் பிரேக் கொடுத்தாகணும் ஸோ பிரேக் கொடுக்கலாம் என்ன ரூல் சொல்லியிருக்கேன் டிஃபால்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் அது என்ன பண்ணிடும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடும் ஸோ நீங்கள் டிஃபால்ட் நீங்கள் கடைசியாக கொடுக்கறதுனால தான் நம்ம என்ன பண்ணல பிரேக் கொடுக்கல ஆனால் அதுவே டிஃபால்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு லைனாகவே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ த திங்ஸ் வில் பி பிரேக் ஸோ அது எப்படின்னா நீங்கள் கேஸை வந்து ஒரு ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது கேஸ் என்ன ஆர்டரில் வேணால் நீங்கள் இருக்கலாம் ப்ராப்ளம் இல்லை சரி ரூல் நம்பர் 6 சுவிட்ச் கேஸோட ரூல் நம்பர் 6 இந்த ரூல் நம்பர் 6 என்னன்னு கேட்டிங்கன்னா ஓகே திஸ் இஸ் ரூல் நம்பர் 6 ஓகே சுவிட்ச் கேஸ் எக்ஸ்பிரஷன் கேஸ் இருக்கு இல்லைங்களா கேஸ் வந்து 1 case 2 case 3 set of statement break அதுக்கப்புறமா சில கேஸ் இருக்குது கேஸ் 4 set of rules break இப்படி இருக்கு வச்சுங்களா இப்போது நான் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷனில் எனக்கு 2 வந்துருச்சு அப்போ என்ன ஆகும் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா செட் ஆஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன ஆகும் கேஸ் 1 வந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும் 2 வந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும் 3 வந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இப்படி நீங்கள் குரூப் ஆஃப் கேஸஸும் நீங்கள் கொடுக்கலாம் காமன் ஸ்டேட்மெண்ட் இந்த 3 கேஸுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அடுத்த கேஸ்க்கு இது எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ப்ராப்ளமே கிடையாது ஸோ திஸ் இஸ் ரூல் நம்பர் 6 இது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க ஸ்விட்ச் கேஸ் ஒர்க் பண்ணும்போது ஓகே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே நெக்ஸ்ட் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம் ஓகே நான் கோ ஃபார் த எக்ஸாம்பிள் ஓகே இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று வச்சுருக்கேன் இந்த டீயில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பிரிண்ட் ஆஃப் என்டர் த டேன்னு கொடுத்துட்டு டியை என்டர் பண்ணுறோம் ஓகே என்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த டியை நான் பாஸ் பண்ணுறேன் இது எந்த கேஸ்க்கு இது வருதோ ஓகே அந்த கேஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு பிரேக்கை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுறது உங்களுக்கு வெளியே போயிடும் ரிட்டர்ன் 0க்கு போயிடும் ஏன்னா எந்த கேஸுமே இதில் ட்ரூ ஆகலாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு எந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும் டிஃபால்ட் கேஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் செக் பண்ணி பார்க்கலாங்களா ஓகே என்டர் த டே 3ன்னு கொடுக்குறேன் ஓகே 3க்கு என்ன வருது டியூஸ்டே அப்படின்னு வருது ஓகே தென் கிளியர் அண்ட் திரும்பவும் நான் ரன் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் ஹேவிங் 5 டியூஸ்டே ஓகே டிஃபால்ட்டான கொடுப்போமா 10 கொடுப்போம் 10ன்ற கேஸு நமக்கு இங்கே இல்லைங்களா ஸோ இன்வேலிட் டே இதான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த ரூல் நம்பர் 1 பார்க்கலாம் இந்த ரூல் நம்பர் 1ல் நீங்கள் இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்க வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் int m = 1 ஓகே இது நம்ம இங்கே m1 கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே எரர் வரும் என்ன எரர் வருது பாருங்கள் ஜஸ்ட் லிசன் யா ஓகே இங்கே என்ன எரர் வருது பாருங்கள் ஓகே கண்டிப்பாக எக்ஸ்பிரஷன் என்னவாக இருக்கக்கூடாது நான் ரூல் சொன்னேன் இல்லைங்களா இதில் கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஸ்டன்ட் மட்டும்தான் வர முடியும் எய்தர் இன்டிஜர் கான்ஸ்டன்ட் ஆர் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுக்கலாமே தவிர ஸ்ட்ரிங்கை கூட கொடுக்க முடியாது ஹலோ அப்படி கொடுத்தீங்கனாலும் இட் கிவிங் த எரர் உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு எரர் தான் காமிக்கும் அதே போல் இங்கே எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம் 1+3 இப்படி கொடுக்கலாமே தவிர கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாமே தவிர பட் நீங்கள் எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது 1+m இப்படி கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது ஓகே தென் 1 is less than m இப்படின்னா கொடுக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக யூ cannot give ஓகே இப்போ இது போல் நம்ம கொடுக்க முடியாது ஓகே ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு ரூலுக்கு நான் வரேன் ஓகே இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா பிரேக் ஸ்டேட்மெண்ட் ரூல் சொன்னேன் இல்லையா இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ரூலோட பிரேக்கை கமெண்ட் பண்ணிடலாம் அப்போ உங்களுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகாது இல்லாத பொழுதா இல்லையா கன்ஃபியூஸ் ஆகுது எடுத்து டெலிட்டே பண்ணிடுறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ரூல் நம்பரில் ஓகே எக்ஸிக்யூட் பண்ணலாங்களா இப்போ ரன் பண்ணுறேன் நான் 1ன்னு கொடுக்குறேன் இதோட அவுட்புட் என்ன வரும் பாருங்கள் நம்ம ரூல் அப்ளை பண்ண இல்லையா சண்டே மண்டே ரெண்டுமே பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள் அப்போ எப்படி சண்டே மண்டே ரெண்டுமே பிரிண்ட் ஆச்சு நம்ம ரூலை அப்ளை பண்ணுங்கள் பிரேக் இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும் கேஸ்லாம் கன்சிடர் பண்ணவே பண்ணாது ஓகே திஸ் ஒன் ஓகே இப்போ பாருங்கள் டிஃபால்ட் ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க டிஃபால்ட்டோட ரூல் பார்த்துட்டீங்க ஓகே இப்போ பாருங்கள் ஜஸ்ட் ஹேவிங்க இங்கே ஒரு பிரேக் நம்ம திரும்ப கொடுத்துடலாம் ஓகே ஜஸ்ட் ஹேவிங் பிரேக்
இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன போல் தான், இது ஏதாச்சும் ஒரு ஆர்டரில் இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது. ஆர்டரில் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஓகே, ஆர்டர்ஸ் அன்ஆர்டரில் கூட இருக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்க, ஜஸ்ட் அதே உங்களுக்கு என்ன பண்ணுறேன், 1 கொடுக்குறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன அது கரெக்டாக உங்களுக்கு சண்டேன்னு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ கேஸோட வேல்யூஸ் எல்லாமே ஆர்டரில் இருக்கணுமா அப்படி கிடையாது. அடுத்த ரூலையும் செக் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் எப்பவுமே கடைசியாக தான் இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது. பட் டிஃபால்ட் எங்கே இருக்கணும், ஓகே, டாப்லேயும் இருக்கலாம். ஓகே, ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், ரன் பண்ணுறேன். ஓகே, என்டர் த டே 4 கொடுக்குறேன். ஓகே, 4 கொடுத்து என்ட்ரு பண்ணோடனே உங்களுக்கு வெட்னஸ்டேன்னு கரெக்டாக வந்துருச்சு இல்லையா. பட் டிஃபால்ட் வர போல் ஒன்று கொடுத்து பாருங்களேன். இப்போ டிஃபால்ட் என்ன இருக்குது, 10 இருக்குது இல்லையா. இப்போ இந்த 10 என்ட்ரு பண்ணி பாருங்கள், இன்வேலிட் டேன்னு வருது. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு டியூஸ்டேன்னு வந்து பிரேக் இருக்க வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ டிஃபால்ட்டை நீங்கள் எங்கே வேணால் கொடுக்கலாம், பட் எது கொடுக்கணும், பிரேக் நம்பர் கொடுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், அதே 10 என்ட்ரு பண்ணி பாருங்கள், 10 என்ட்ரு பண்ணுறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கரெக்டான வருது, இன்வேலிட் டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது. ஸோ சுவிட்ச் கேஸோட எல்லா ரூல்ஸையும் நீங்கள் திரும்ப வேணால் வீடியோவில் பேக் போய்ட்டு வேணா படிச்சுக்கோங்க. திஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் கான்செப்ட். ஒரு சாய்ஸ் நீங்கள் மேக் பண்ணணும், ஒரு மெனு டைப் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னா உங்களுக்கு சுவிட்ச் கேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, எதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.